கணவனுடைய தம்பிக்கு உடுப்பு துவச்சு போட்டு அவன் பிரசங்கத்துக்கு போய் கண்டபடி வலிக்காண்டு உடுப்பு துவச்சு அதை அயன் பண்ணி கொடுக்குற ஒரு தாய் மாதிரி இருந்த பெண் இளமையிலேயே இழந்தார் மனைவியை. எனக்கு தெரிய நானே மற்றவர்கள் நானே அவருக்கு இன்னொரு கல்யாணம் செய்து வைக்கலாம் தானே, அவரை கட்டலாம் தானே, வயசு இருக்கு, பதவி இருக்குன்று எத்தனையோ தரம் சொல்லி இருக்கிறேன். கடைசி வரை வேறு யாரும் என்றாலும் ஒரு கிழமை அழுவோம், ஒரு மாதம் அழுவோம், ஒரு வருஷம் அழுவோம், அப்புறம் என்ன செய்யறது, வீட்டில் கஷ்டத்துக்காண்டி ஓம்படுற மாதிரி ஓம்பட்டுடுவோம். கடைசி வரையும் அதை ஏற்றுக்கொள்ளாமல், அதில் பெரிய ஆச்சரியம், அந்த பெண்ணினுடைய நினைவோடு இன்று மட்டும் வாழுகிற ஒரு ஸ்ரீராமன். இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனால், ராமன் கூட தன் மனைவிக்கு அன்பாக இருந்தான். அந்த மனைவியினுடைய தாயார், இவருடைய மாமியார், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டிலே, இந்த மகளோடு இருந்தவர் தனித்து போனார். அந்த வயதான மூதாட்டியை தன் தாயை பார்ப்பது போல கடைசி வரையும் வைத்து பார்த்து அவருடைய கடமையை செய்த ஒரு பெரிய மனுஷன். ஆகவே நான் நினைக்கிறேன், இப்போ நீங்கள் எல்லாரும் கல்வி சமூகம் தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். என்னுடைய அபிப்பிராயம், கல்வியினுடைய உயர்வு என்ன? நம் மூதாதையர்கள் சொன்னார்கள், கல்வியினுடைய பயன், எல்லாம் பயன் நோக்கி இயங்குகிற உலகம் இந்த உலகம் என்றபடியால் நான் உறுதிபட சொல்லுகிறேன், கல்வியினுடைய பயன் என்ன என்று கேட்டால் அறிவு. கல்வி அறிவாகாத பட்சத்திலே கல்வியினாலே பயன் இல்லை. அறிவினுடைய பயன் என்ன என்று கேட்டால் ஒழுக்கம். அறிவு ஒழுக்கமாகாத பட்சத்திலே அறிவினாலே பயன் இல்லை. ஒழுக்கத்தினுடைய பயன் என்ன என்று கேட்டால் அன்பு. ஒழுக்கம் அன்பாதாகாத பட்சத்திலே ஒழுக்கத்தினாலே பயன் இல்லை. நான் நினைக்கிறேன், கல்வி, அறிவு, ஒழுக்கம், அன்பு என்ற எல்லையிலே சிகரம் தொட்டு ஒரு அன்பு மனிதனாக இவர் நிற்கிற இவருக்கு 100 மணி விழா கொண்டாடலாம். இவருடைய மாணவர்கள் என்று சொல்வதிலே நீங்கள் 100 தரம் பெருமைப்படலாம். மற்றவர்களைப் போல வேடிக்கை மனிதராய் இல்லாமல் லட்சிய மனிதராய் வாழ்ந்திருக்கிறார். தக்க ஒரு மனிதனுக்கு தக்கவர்கள் சேர்ந்து தக்க விழா எடுக்கிறீர்கள். அதிலே கலந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த நேரத்தில் கம்பபாரதி அவர்கள் பொன்னாடை சூட்டி விழாநாயகர் அவர்களை கௌரவிக்கிறார்கள். கம்பபாரதி அவர்களுடைய அன்பிற்கு நன்றி கூறி, பெரியவர்களே, இந்த நேரத்தில் தலைமை உரை இடம்பெறுகின்றது. மணிவிழா குழுவின் தலைவராக இந்த விழாவை இயக்குகின்ற நாயகனாக சாவகச்சேரி இந்து தேசிய பாடசாலையினுடைய முதல்வர் திருமிகு கைலாயப்பிள்ளை அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். பழையிலே எங்களுடைய விழா நாயகரோடு ஒன்றாக கூடிய நட்பு இன்று வரை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. இந்த பெருமகனார் இப்பொழுது தலைமை உரை நல்குவார்கள். நல்லை முருகனது பாதங்களை பணிந்து எங்களுக்கு ஆசி உரை கூறி அமர்ந்திருக்கின்ற நல்லை ஆதீன முதல்வர் அவர்களே, எங்களுடைய விழாநாயகனுடைய புகழை பேசி அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்குரிய கம்பபாரதி அவர்களே, விழாநாயகன் அவர்களே, அவருடைய அன்னையார் அவர்களே, விழாநாயகனுடைய குடும்பத்தினரே, இங்கு வருகை தந்திருக்கின்ற எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆசான்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, துறை சார்ந்த பேராசிரியர்களே, விரிவுரையாளர்களே, பல்வேறு நிறுவனங்களுடைய தலைவர்களே, அன்புக்குரிய அதிபர்களே, ஆசிரியர்களே, விழாநாயகனுடைய அன்பு மாணவர்களே, அன்பு நண்பர்களே, நலன் விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த விழாவை அவர் ஓய்வு பெற்ற சில நாட்களிலே எடுப்பதற்கு அவருடைய மாணவர்களும் நண்பர்களும் விரும்பிய போதும் உலாநாயகன் அதற்கான அனுமதியை தரவில்லை.
எங்களுடைய வற்புறுத்தலின் பிரகாரம் இந்த விழாவை ஒழுங்கமைக்கின்ற பணியை நாங்கள் செய்து இந்த விழாவை ஒழுங்கு செய்திருந்தோம். எங்களுக்கு அவருடைய நண்பர்களும் அவர்களுடைய மாணவர்களும் பல்வேறு வகையிலே உதவியை செய்திருந்தார்கள். கம்பபாரதி அவர்கள் கூறியது போல அவர் ஒரு சிறந்த ஆசிரியராக, சிறந்த நிர்வாகியாக, சிறந்த குடும்பமானாக, நல்ல மனிதனாக வாழ்ந்திருக்கின்றார். அவரை ஒரு முறை பேசியவர் அல்லது கண்டவர், பழகியவர். எந்த காலத்தில் நினைக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலை இருக்கின்றது. இந்த விழாவை நாங்கள் ஒழுங்கமைத்தது போது ஒரு 200-250 மாணவர்களுடன் செய்வோம் என்று தீர்மானித்திருந்தோம். ஆனால் எங்களுடைய நிகழ்ச்சி நிரலை தயாரிக்க நாங்கள் விளைந்த போது அது மிக பெரிதாக நீண்டு கொண்டிருந்தது. இதை கேள்விப்பட்டு பல்வேறுபட்ட அனுதாபிகள் எங்களிடம் பல்வேறு வகையிலே தொடர்பு கொண்டார்கள். அவர்கள் எல்லோருடைய விருப்பத்தையும் பூர்த்தி செய்ய முடியாமல் போயிருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த விழாவுக்கு ஊடாகவே இந்த விழா குழு பெரும் கல்லடியை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏனென்றால் அவருடைய மாணவர்களும் அவருடைய அன்பர்களும் இலங்கையின் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் பரவி இருக்கின்றார்கள். நிகழ்வை கேள்விப்பட்டு ஏற்கனவே கூறியது போல அவருடைய மாணவர்கள் கிழக்கு மாகாணத்திலிருந்து வருகை வந்திருக்கின்றார்கள். என்னுடைய ஆசானம் மூத்த கல்வி பணிப்பாளருமாகிய திரு தங்கராஜா அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து இங்கு வருகை தந்திருக்கின்றார். அப்படி இதை கேள்விப்பட்டு அவருடைய அன்பர்கள் இங்கு பல்வேறுபட்ட சூழ்நிலையிலே இங்கு வருகை தந்திருப்பதை நாங்கள் நன்றியுடன் வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். திரு சிறுசேர் அவர்கள் 1953ஆம் ஆண்டிலே பிறந்தவர். அவர் கோப்பாய் மகா வித்தியாலயத்திலும் உரும்புரா இந்து கல்லூரியிலும் கொக்குவில் இந்து கல்லூரியிலும் தன்னுடைய பாடசாலை கல்வியை கற்றவர். பேராதன பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பட்டதாரி. 1978ஆம் ஆண்டிலே ஆசிரிய பணியிலே இணைந்தவர். கிளிநொச்சி மாவட்டத்தின் பழைக்கோட்டத்தில் உள்ள சோரன்பற்று கணேசாவிலே ஆசிரிய பணியை துவங்கி 2 ஆண்டுகள் அங்கு கல்வி கற்பித்து பழைய மகா வித்தியாலயம், இப்போதைய பழைய மத்திய கல்லூரியிலே ஆசிரியராக இணைந்தார். அந்த காலத்திலே திரு ஆனாபோனா செல்லையா அவர்கள் அதிபராக அவருடன் இருந்தார். அந்த காலத்திலே பழைய மகா வித்தியாலயம் ஒரு பெரும் புகழை பெற்றுக்கொண்டது. பல்வேறுபட்ட துறை சார்ந்த அறிஞர்களை உருவாக்கியது. இங்கே இருக்கின்ற எங்களுடைய பொது சேவை ஆணைக்குழுவினுடைய செயலாளர் அவர்கள் அவருடைய மாணவனாக இருக்கின்றார். திரு அரியரட்னன் சார் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவருடன் கூட படிப்பித்தவர். அந்த காலகட்டம் பழைய பிரதேசத்தின் ஒரு உத்வேகமான காலம். அவரும் அவருடைய துணைவியாரும் பழையிலே தங்கியிருந்து கற்பித்ததை பழைய சமூகம் என்றும் மறக்க முடியாத ஒரு சமூகம். பொதுவாக அந்த காலத்திலேயே பழைய மத்திய கல்லூரியை ஒரு பஸ்கோல் பாடசாலையாகத்தான் எல்லோரும் கருதுகின்ற நிலை இருந்தது. அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து போய் படிப்பித்துட்டு அந்த உடனே வருகின்ற நிலை. அதற்கு நேர்மாறாக அங்கேயே தங்கியிருந்து குடும்பமாக தங்கியிருந்து பல்வேறுபட்ட மாணவர்களை அவர் உருவாக்கியமையை இன்றும் அந்த பகுதி மக்கள் மறக்க மாட்டார்கள். அவரால் உருவாக்கிய
பல்வேறு பெருந்தொகையான அதிபர்கள் இருக்கின்றார்கள், பணிப்பாளர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் அதன் பிற்பாடு 90களிலே அவர் இடமாற்றம் பெற்று பலாலி ஆசிரிய கலாசாலையிலே விரிவுரையாளராக இணைந்து கோப்பாய் ஆசிரிய கலாசாலையிலே அதிபராக இருந்து தென்மராட்சி கல்வி வலயத்திலே பிரதி கல்வி பணிப்பாளராக 5 வருடங்கள் கடமையாற்றியிருக்கின்றார். நான் இந்த நிகழ்விலே இந்த தலைமை தாங்குவதற்கு நான் அவரிடம் படிக்கவில்லை. அவர் படிப்பித்த காலத்திலே நான் பழைய மகா வித்தியாலயத்திலே அதிபராக இந்த ஆசிரியராக இருக்கவில்லை. ஆனால் அதன் பிற்பாடு நான் அந்த பழைய மகா வித்தியாலயத்திலே அதிபராகவும் அந்த பகுதியினுடைய கோட்ட கல்வி அலுவலராகவும் நான் இருந்தனான். நான் கிளிநொச்சியிலே வேறொரு பகுதியிலே இவர் அங்கே படிப்பித்த காலத்திலே ஆசிரியராக இருந்திருக்கின்றேன். அங்கே பழையிலே உள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள், அங்குள்ள மக்களுடன் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. எல்லோருமே சிறிசேரனுடையதும் சிறிசேரனுடைய துணைவியாருடைய புகழையும் பாட கேட்டிருக்கின்றேன். அதே வேளையிலே அவருடைய மைத்தினர் விஜயராமநாதன் அவர்கள் நாங்கள் அதிபராக இருந்த காலத்திலே அவர் கிளிநொச்சி கல்வி பணிமனையிலே கணக்காளராக இருந்தவர். அவருடைய துணைவியார் என்னுடன் டிப்ளோமா கல்வி நெறியிலே பயின்றவர். எம்இடி தக்க நெறியிலே ஒன்றாக படித்தவர். அந்த வகையிலே எங்களுடன் அவர் நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் சாவச்சேரி இந்து கல்லூரியிலே அதிபராக இருக்கின்ற காலத்திலே ஸ்ரீசர் அந்த பகுதியினுடைய பிரதி கல்வி பணிப்பாளர் நிர்வாகமாக கடமையாற்றி இருக்கின்றார். எல்லோரையும் எங்களால் பெயர் குறிப்பிட்டு விழிக்க முடியவில்லை. உங்கள் எல்லோருக்கும் இங்கு வருகை தந்த உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். எங்களுடைய நிகழ்ச்சி நிரலுடைய பட்டியல் மிக பெரியது. இங்கு வாழ்த்த வந்திருப்பவர்கள் நிச்சயமாக வாழ்த்த வேண்டும். ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு செய்ய அந்த வாழ்த்துறையை வழங்க வேண்டும் என்று தலைவர் என்ற வகையிலே நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இறுதியாக சிறுசேர் அவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு எங்களுடைய சிறுசேரனுடைய அன்னையார் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் எல்லா விதமான செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும். அவர்கள் மற்ற குடும்பங்களுக்கு எங்களை போன்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே கம்பபாரதி அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இவர்களுடைய குடும்பமும் சேரும் ஒரு நல்லுதாரணம் என்று கூறி என்னுடைய தலைமுறையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வணக்கம். தொடர்ந்து வாழ்த்துரை இடம்பெறுகின்றது. முதலில் பாராளுமன்ற உறுப்பினரும் எங்கள் விழா நாயகரின் அன்புக்கினியவருமாகிய மதிப்பார்ந்த ஸ்ரீதரன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை நல்குவார்கள். அவரை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். நிகழ்வின் தலைவர் அவர்களே, நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற நண்பர் லலிசன் அவர்களே, இந்த விழாவினுடைய நாயகன் அவர்களே, அவருடைய தாயாரே, எங்களுடைய நல்லையாதீன முதல்வர்களே, அண்ணன் கம்பபாரதி அவர்களே, மண்டபம் நிறைந்திருக்கின்ற பேராசான்களே, பெரியோர்களே, கல்விமான்களே, உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஒரு மனிதன் வாழுகின்ற காலத்தில் அவன் கௌரவிக்கப்பட வேண்டும். அவன் வாழுகின்ற காலத்தில் அவனுடைய வரலாறுகள் சொல்லப்பட வேண்டும். வாழுகின்ற காலத்தில் அவர்களுடைய நிலைகள் கற்றலாக வெளியிலே வர வேண்டும். அதற்கு நல்ல உதாரணமாக எங்களுடைய ஆசான் ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி சார் அவர்களுடைய வெளிப்பாடு ஒரு மணிவிழாவாக இந்த மண்டபத்திலே இன்று பரிணமிக்கிறது. நாங்கள் ஒரு மனிதன் வாழும் பொழுது அவன் எவ்வளவு இடர்களை தாண்டி எவ்வளவு துன்பங்களை தாண்டி தன்னுடைய நிலைகளை எட்டுகிறானோ அவ்வளவையும் அவர் தாண்டி வந்திருக்கிறார்.
கம்பபாரதி அவர்கள் அதனை மிக தெளிவாக இங்கே சொன்னார். இறைவன் ஒரு மனிதனுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று எதை நினைக்கிறானோ இறைவன் கொடுப்பதை எந்த ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாது. அதேபோல் இறைவன் அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடாது என்று இறைவன் நினைத்தால் அதனை எந்த மனிதனாலும் கொடுக்கவும் முடியாது. அதே போலதான் இறைவனால் வகுக்கப்பட்டதுதான் அவர்களுக்கான இந்த சந்தர்ப்பம் என்பது. ஆகவே அவர்களுடைய குடும்பம் கூட ஒரு இறையருள் பெற்ற குடும்பமாகவே நான் பார்ப்பதுண்டு. அவருடைய தம்பியார் சகோதரனை கூட அல்லது அவரை கூட அவருடைய தாயார் குடும்பத்தினரை கூட நாங்கள் உண்மையிலேயே இந்த மண்ணிலே எங்களுடைய மத ரீதியாகவும் இன ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் எங்களுக்கு ஒரு அடையாளங்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையில் பழகிலே ஒரு ஆசானாக ஆரம்பித்து அவர் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையிலே அதிபராகி தொடர்ந்து அவர் ஒரு பிரதி கல்வி பணிப்பாளராகி அவருடைய நண்பர்களும் ஆசான்களும் அவருக்காக விழா எடுக்கின்ற இந்த சூழல் என்பது மிக மிக அழகானது. நாங்கள் இந்த மனிதர்களை கௌரவிப்பது இன்று இருக்கிற தலைமுறைக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரு அடையாளம். இன்று எங்களுடைய இளம் தலைமுறையை எங்களால் வளர்க்க முடியாமல் அல்லது சரியான பாதையில் கொண்டு செல்ல முடியாமல் அவர்களுக்கு எங்கள் வரலாறுகளை நாங்கள் நிரூபிக்க முடியாமல் திணறுகின்ற இந்த சூழலில் எங்கள் மூத்தவர்கள், எங்கள் பணியாளர்கள், எங்களுடைய மண்ணின் தலைவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நல்ல பாடத்தை இந்த நிகழ்வுகள் எடுத்து காட்டுகின்றன. இது தமிழர்களுடைய இன அடையாளத்தோடும் கலாச்சார அடையாளத்தோடும் பண்பாட்டு அடையாளத்தோடும் சேர்ந்தே பிறந்தது. அதை நாங்கள் கைக்கொள்வது என்பது எங்கள் இனத்தின் ஒரு விழுமியம் என்றே நாங்கள் கருதுகிறோம். ஆகவே இந்த அற்புதமான மனிதர்களுக்கு இந்த நிகழ்வுகள் என்பது அந்த மனிதர்களுக்கு எடுக்கப்படுகின்ற நிகழ்வல்ல, ஒரு இனம் சார்ந்த வகையில் எங்கள் கலாச்சாரத்தின் அடையாள நிகழ்வு. இது அவர்களைப் போல தொடர்ந்து எடுக்கப்படுகிற பொழுது இது எங்கள் மண்ணிலே ஒரு மாற்றங்களையும் எங்கள் மக்களிடம் ஒரு நினைவுகளையும் நிழல்களாக தரும் என்ற நம்பிக்கையோடு நான் இன்று காலை பத்திரிகையை பார்த்தேன். ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி சார் அவர்களுக்கு ஒரு நிகழ்வு நடைபெறுவதாகத்தான் அறிந்தேன். உண்மையிலே எனக்கு அவர்கள் அறிவித்தல் தரவில்லை. நான் அதற்காக கோபிக்கவில்லை. நாங்கள் ஒரு காலத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு கடந்த 3 ஆண்டுகளில் நாங்கள் நிகழ்வுகளுக்கு வருவதையே பலர் விரும்பாத சந்தர்ப்பங்கள் சம்பவங்கள் நிறையவே இருந்தன. காலம் மாறியிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இன்னும் மாறும். ஏனென்றால் நாங்கள் பொறுமையோடும் நிதானமாகவும் எங்கள் நகர்வுகள் செய்யப்பட்டால் நாங்கள் சரியான நோக்குகளோடு இருந்தால் எடுக்கின்ற காரியங்கள் தோற்று போவதற்கு வாய்ப்புகள் இருக்காது என்றுதான் நான் கருதுகிறேன். ஆகவே இந்த நிகழ்வு நான் ஒரு அலையா விருந்தாளியாக இருந்தாலும் கூட நான் அவருடைய சேவையையும் கிளிநொச்சி மண்ணிலும் யாழ்ப்பாண மண்ணிலும் ஏன் தமிழ் மக்கள் மத்தியிலும் அவர் ஆற்றிக்கொண்ட பணியின் ஒரு நினைவை இந்த நேரத்தில் நான் கிளிநொச்சி புறப்படுகின்ற நேரத்தில் பார்த்துவிட்டு இங்கு வருகை தந்தேன். எனக்கும் ஒரு கௌரவம் தந்து இந்த இடத்திலே சில வார்த்தைகள் பேசுவதற்கும் அவர்களை கௌரவிப்பதற்கும் சந்தர்ப்பம் தந்த விழா குழுவுக்கும் குறிப்பாக நிகழ்வின் தலைவர் மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற அனைவர் எல்லோருக்கும் என் நன்றிகளை தெரிவித்து இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எங்களுடைய வேண்டுதலை ஏற்று தனக்குரிய குறித்த நேரத்துள் அழகான வாழ்த்துரையை நல்கிய பாராளுமன்ற உறுப்பினர் பெருமைக்குரிய ஸ்ரீதரன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றி. இந்த நேரத்தில் அருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களுடைய பிரதிநிதியாக, யாழ் மறைக்கோட்ட குரு முதல்வர் அவர்களுடைய பிரதிநிதியாக அருட்தந்தை ஆர்.எச். சகாய நாயகம் அடிகள் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவரை அன்பு பாராட்டி வரவேற்று ஆசி உரையை நல்குமாறு அன்பாக வேண்டுகின்றோம். இன்றைய நாளில் விழாநாயகராக வீற்றிருக்கின்ற திருவாளர் ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி அவர்களே, அவருடைய பாரியா அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற சமய பெரியார்களே, இங்கு வந்திருக்கின்ற பெரியோர்களே, அன்பர்களே, நண்பர்களே, ஆதரவாளர்களே, உங்கள் அனைவருக்கும் நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினத்திலே எமது யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை எஸ்.சி. ஞானப்பிரகாசம் வாழ்த்துரை சொல்ல இருந்தார். தவிர்க்க முடியாத காரணத்தினால் என்னை இந்த வேளையிலே இங்கே அனுப்பி வைத்தார். ஆனால் நான் யாருக்கு இந்த பிரியாவணி நிகழ்த்த பொழுது திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா என்று நான்
இந்த நாளிலே அறிந்தேன். அவருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருப்பதை நீங்கள் அறிவீர்களோ அறியாது. பலாலி சர்வ கலாசாலையிலே அவர் அங்கே பெருவெளியாராக ஆசிரியராக இருந்த பொழுது நானும் அங்கே சமையலறைக்கு பொறுப்பாக இருந்து சமையலறையை கற்பிக்கின்ற வாய்ப்பும் அவரை சந்திக்கின்ற அவரோடு பழகுகின்ற அனுபவம் எனக்கு கிடைத்தது. அவர் கோப்பாய் கல்லூரியில் அதிபராக பொறுப்பேற்ற பொழுதும் என்னை விருப்பத்தோடு ஒரு முறை ஒரு நிகழ்வுக்கு என்னை அழைத்து அந்த நிகழ்விலே தலைமை தாங்கணும்னு மிகவும் அன்போடும் மதிப்போடும் கேட்டிருந்து நான் அந்த நிகழ்வுக்கும் சென்றிருந்தேன். இவ்வாறாக அவர் மிகவும் குருக்களிடத்திலே சமய பிரியாடத்தில் மிகவும் பக்தி வணக்கம் கொண்டவராகவும் என்றும் அவர் இந்த கல்வியிலே மிகவும் ஆர்வம் கொண்டவராக அவர் அடிக்கடி சொல்வதுண்டு, ஃபாதர், என்னுடைய பிள்ளைகள் நான் டியூஷனுக்கு அனுப்புவதில்லை, அவர் வீட்டில் தான் கல்வி கற்பார்கள் என்று என்னோடு பேசிக்கொள்வார். அவ்வாறாக தன்னுடைய பிள்ளைகளுடைய கல்வியிலே மிகவும் கருத்தாக அவர்கள் தங்களுக்குரிய பாணியிலே தாங்கள் பெற்றுக்கொண்ட அறிவை வளர்த்து அதனூடாக இந்த உலகிலே அவர்கள் பெரிய நிலைகளை அடைய முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் தன் பிள்ளைகளை வளர்த்தவர் என்பது அவருடைய அனுபவம் எனக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. அந்த வகையிலே இன்றைய தினத்திலே நான் அவருடைய இந்த பிரியாவுடைய நிகழ்விலே பங்கு பெறுவதையிட்டு மரியன்னை பேராலய பங்கு தந்தையாகவும் எமது மறைமாவட்ட பிரதிநிதியாகவும் இங்கே வருகை தருவதையிட்டு நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். அவர் எப்பொழுதும் என்னை எங்கும் காணுகின்ற பொழுதெல்லாம் சைக்கிளை நிறுத்தி அல்லது போட்டுதான் அவர் என்னோடு உரையாடுவார். அப்படியாக அவர் மிகவும் ஒரு நெருக்கமாக மிகவும் ஒரு மதிப்பாக இருக்கின்ற ஒருவராக நான் பார்த்திருக்கின்றேன். சொற்ப நாட்களாக அல்லது கடந்த சில ஆண்டுகளாக அவரை பார்க்கின்ற அல்லது அவரோடு பேசுகின்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை. இன்னும் இந்த மேடையிலே இவ்வளவு நண்பர்களும் ஆதரவாளர்களும் கல்விசார் பெரியோர்களும் சேர்ந்து அவருடைய இந்த கல்வியின் செயற்பாடுகளுக்கு நன்றி கூறுவதும் அவரை வாழ்த்துவதும் அவருடைய பெருமை எடுத்து சாற்றுவதும் மிகவும் பொருத்தமான நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே அவருடைய கல்விப் பணியிலே அவர் ஓய்வு பெற்றாலும் அவர் தாம் இருக்கின்ற இடத்தில் இருந்து தொடர்ந்து இந்த கல்விப் பணியை ஆற்றுவார். அந்த குடும்பமே ஒரு கல்வி தளமாக இருப்பதை நான் நன்கு அறிவேன். எனவே அவர் ஆற்றுகின்ற கல்வி சேவை சமுதாயத்துக்கும் நம்முடைய மக்களுக்கு நிச்சயமாக வந்தடையும் என்பதிலே சந்தேகமில்லை. இனி அவர் ஓய்வு பெற்ற காலங்களிலும் இன்னும் அவர் ஆன்மீக பலத்தோடும் உடல் பலத்தோடும் வாழ்ந்து நமது குடும்பத்திலே அவர் மகிழ்ச்சியாக இருந்து இன்னும் சமுதாயத்துக்கும் உலகிற்கும் கல்வி உலகிற்கும் நற்சேவை ஆற்ற வேண்டும் என்று அவரை வாழ்த்துகின்றோம். எமது மறை மாவட்டத்தின் பெயராலும் குறுமுதல்வர் அருட்தந்தை எஸ் ஞானப்பிரகாசன் பெயராலும் அவருக்கு வாழ்த்து கூறி அவர் நீண்ட காலம் தொடர்ந்து நல்ல ஆயுளோடு வாழ்ந்து இன்னும் நற்பணிகள் ஆற்ற வேண்டும் என்று வாழ்த்தி எனது வாழ்த்துரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அருட்தந்தை அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியோர்களே, எங்கள் விழா நாயகரின் அன்பிற்கினியவர்கள் இங்கே வாழ்த்துரை நல்கிய வண்ணம் இருக்கிறார்கள். அந்த வகையில் அண்மையில் ஆசிரியர்கள் மீது மாணவர்களை வழிப்படுத்துகின்றவர்கள் மீது இந்த சமூகம் எவ்வளவிற்கு நம்பிக்கையை கொண்டிருக்கிறது என்பதை அது வெளிப்படுத்தி நிற்கிறது. அந்த வகையில் எங்களுடைய விழா நாயகரோடு உடன் கற்பித்தவரும் அவர் மீது மிகுந்த அக்கறை கொண்டவரும் மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்று அண்மையில் இடம்பெற்ற வடக்கு மாகாண சபைக்கு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பெருமைக்குரியவருமாகிய மதிப்பார்ந்த பசுபதி அரியரட்னம் அவர்கள் தொடர்ந்து வாழ்த்துரை நல்குவார்கள். பெருமைக்குரியதும் எங்களுடைய வடமாகாண நிகழ்வுகளிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுமான ஒரு நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற என்னுடைய நண்பரும் இந்த விழாவுக்கு தலைமை தாங்குகின்றவருமான அன்புக்குரிய திரு கைலாய பிள்ளை சார் அவர்களே, இன்றைய இந்த நிகழ்வுக்கு பெருமை சேர்த்து இவ்வளவு கல்வியலாளர்களாலே மனிதநேயம் படைத்தவர்களாலே போற்றப்படுகின்ற எல்லோராலும் அன்புக்குரியவராக மதிக்கப்படுகின்ற ஸ்ரீசர் அவர்களே, அன்னாருடைய தாயார் அவர்களே,
என்று எங்களுடைய வணக்கத்துக்குரியவர்களாக இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நல்லை பரமாச்சாரிய சுவாமியால் அவர்களே, கம்பவாரதி உயர் பெருமைக்குரிய திரு ஜெயராஜா அவர்களே, இந்த மண்டபத்திலே அமர்ந்திருக்கின்ற கல்வியாளர்களே, பெருமைக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது தாழ்மையான வணக்கங்கள் உரித்தாக. உண்மையிலே இந்த நிகழ்வு வடமாகாண மக்களை பொறுத்தவரையிலே அல்லது கல்வியலாளர்களை பொறுத்த அளவிலே அல்லது மனித நேயம் படைத்தவர்களை பொறுத்த அளவிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக நான் பார்க்கின்றேன். ஏறத்தாழ 44 வருடங்கள் நான் இந்த கல்வி உலகிலே பல்வேறு நிலைகளிலும் இருந்து மாணவர்களோடு, ஆசிரியர்களோடு, கல்வி பணிப்பாளர்களோடு ஆற்றிய சேவையிலே இன்று ஒரு நிறைவை நான் காண்கின்றேன். அந்த நிறைவுதான் ஒரு மனித நேயம் படைத்த, ஒரு ஆன்மீகவாதியான, ஒரு தியாக சிந்தனை உள்ள, எந்த நேரமும் யாருக்கும் அன்போடு உதவி புரிகின்ற சகலதுறை ஆற்றல் நிரம்பிய ஸ்ரீசர் அவர்களுக்கு இன்று எடுக்கப்படுகின்ற இந்த மணி விழா. திருவாளர் ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி அவர்கள் சோரன்பேட்டை பாடசாலையிலே தன்னுடைய முதலாவது நியமனத்தை பெற்ற பொழுது என்னுடைய மனைவியார் அங்கு அதிபராக இருந்தவர். அன்று தொடங்கி எங்களுடைய குடும்ப உறவு. நான் பல மத்திய கல்லூரியிலே ஆசிரியராக இருந்த பொழுது அவர் என்னோடு சேர்ந்து பணியாற்றிய அந்த காலத்தினுடைய தொடர்புகளாலே ஸ்ரீசருடைய வீட்டுக்கு நான் வருகை தருகின்ற பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இங்கு அமர்ந்திருக்கின்ற அந்த தாயாரோடு ஏற்பட்ட உறவு, அவருடைய அந்த உபசரிக்கின்ற பண்பு, இவை அனைத்தும் அவருடைய குடும்பத்தோடு அவரோடு எனக்கு ஒரு மிக அந்யோன்ய தொடர்பை ஏற்படுத்தியது. இங்கே ஒரே ஒரு விடயத்தை மட்டும் நான் கூறி என்னுடைய அந்த வாழ்த்துறையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது, இங்கு உரையாற்றும் பொழுது பல்வேறு துறையினரை சந்தித்த, பல்வேறு காலமாக ஆத்மீக பணி ஆற்றி வருகின்ற கம்பவாரதி ஜெயராஜா அடிகளார் அவர்கள் கூறிய அந்த வார்த்தை தான் இதனுடைய அடிநாதம். ஒரு மனிதன் எப்பொழுது மனிதனாக வாழ பழகிக்கொள்கிறானோ, எப்பொழுது அவன் ஆத்மீக துறையினருக்கு ஒரு வழிகாட்டியாக செயற்படுகின்றானோ, எப்பொழுது மாணவர்களுக்கு அவன் அறிவியல் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த, நல் சிந்தனையுடைய, தியாக சிந்தனையுடைய மக்களை உருவாக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றானோ, அத்தகைய ஒருவனை இந்த காலம் எப்பொழுதும் மறந்து விடாது. இந்த காலம் மறந்தாலும் கூட இருக்கின்ற ஆத்மீக பணிகள், அவன் செய்த நல்ல செயல்கள் இந்த மண்ணிலே என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதற்கு திரு ஸ்ரீ அவர்களுடைய இந்த மணி விழா ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைய வடமாகாணத்திலே நாங்கள் எத்தனையோ விழாக்களை கண்டிருக்கின்றோம், எத்தனையோ பேரை நாங்கள் பல கூட்டங்களிலே பார்த்திருக்கின்றோம். ஆனால் ஒரு அறிவியல் சார்ந்த அல்லது ஆத்மீகம் சார்ந்த அல்லது சமூகத்துக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற பலரை நாங்கள் சந்திக்கின்ற ஒரு விழாவாக இதை பார்க்கின்றோம். ஏன் இவ்வளவு பேரும் திரு ஸ்ரீசர் அவர்களுடைய இந்த பணிக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள் என்று சிந்திக்க போகும்தான் திரு ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி அவர்கள் செய்த பணியை பற்றி நாங்கள் சிந்திக்கின்றோம். நான் பேராதனை பல்கலைக்கழகத்திலே ஒரு புவியியல் மாணவனாக சேர்ந்த பொழுது எனக்கு வழிகாட்டியவர் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள். இந்த விழாவுக்கு அவர் நேரத்தோடு வந்தது மட்டுமல்ல, அவர் ஓடோடி இந்த வழியிலே வந்து ஒரு பொன்னாடியை போற்ற பொழுது நான் சிந்தித்தேன். அவர் ஒரு கல்வி பணி மட்டும் ஆற்றவில்லை, அவர் ஒரு சமூக சேவையிலே ஒரு உயர்ந்தவரை எவ்வாறு மதிக்கின்றார்கள். எனக்கு காப்போத உயர்தர வகுப்பிலே அரசியல் பாடத்தை போட்டியவர் இந்த மேடையிலே முன்னுக்கு இருக்கின்ற திரு தங்கராசா சார் அவர்கள். அவர் முதலாவது ஆசிரியராக வருகை தந்த பொழுது அவருடைய வகுப்பிலே முதல் மாணவனாக சேர்ந்தவன் நான். அப்பொழுது அவர் சொல்லிய பதில்கள், அவர் காட்டிய வழிமுறைகள் அனைத்தையும் சிந்திக்கும் பொழுது அந்த இரு பெரியார்களும் இந்த மேடையிலே முன்னுக்கு இருப்பது ஒரு பெரும் விடயத்தை எங்களுக்கு உணர்த்துகின்றது. ஒருவன் கல்வியலாளனாக இருக்கலாம், அறிவியலை போதிப்பவனாக இருக்கலாம், ஆனால் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக, மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு உதவுபவர்களாக, மற்றவர்களை நல்வழிப்படுத்துபவர்களாக இருப்பது மிக மிக குறைவு. அதைத்தான் இந்த கம்பவாரதி அவர்கள்
பாரதியினுடைய வசனத்தின் ஊடாக ஒரு மனிதனாக வாழுகின்ற தன்மையை சுட்டிக்காட்டினார்கள். அந்த வகையிலே இந்த நாட்டிலே, இந்த மண்ணிலே, இந்த பிரதேசத்திலே கல்வியை, அறிவியலை, ஆத்மீகத்தை, தியாக சிந்தனையை, மற்றவர்களுக்கு உதவி புரிகின்ற தன்மையை, உதவி புரிகின்ற நேரங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவரும் அவருடைய மனைவி ஞானாவும் படை மத்திய கல்லூரியிலே கற்பித்த காலத்தை நான் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தேன். அவர் ஒரு ஆங்கில ஆசிரியர். பாடசாலை விட்டபின் எவ்வளவு மணி நேரம் எங்களுடைய பல மக்களுக்காக அவர்கள் ஆற்றினார்கள். அந்த சேவை தினசரி இங்கே இருந்து வந்து செல்லக்கூடியதாக இருந்த பொழுதும் திரு ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி அவர்களும் அவருடைய மனைவியாரும் எங்களுடைய பிரதேச மக்களுக்கு ஆற்றிய சேவைகள் அவரை இன்று இந்த இடத்திலே ஒரு பெரும் அறிஞனாக, ஒரு பெரும் ஞானியாக